துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தய செய்துயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தய செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதித்து உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை I found a love for me. Darling, just dive right in. Follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time. Darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass. We're listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it. Darling, you look perfect tonight. Well, I found a woman stronger than anyone I know. She shares my dreams. I hope that someday I'll share her home. I found a love to carry more than just my secrets, to carry love, to carry children of our own. We are still kids, but we're so in love, fighting against all odds. I know we'll be alright this time.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. Aishwarya, we'll miss you in office. Hope to see you back in Chennai very soon. So Aishwarya is a very sweet person. அவளை பத்தி நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னாலே தலைவன் தான் நல்லா பேசுவாப்ல. Aishwarya, very happy for you. Very happy for you. You should have a very happy life. Very much pray for it. ஆமா எல்லாருமே ஏஎம்எஸ்ல இருந்துட்டு each and every one of you. Next அழுதுருவான் ஸ்ரீராம் அழுதுருவான். அதனால வந்து நவீன்ட்ட நான் பாஸ் பண்ணேன். Aishwarya, I'm very happy for you. Happy married life. நல்லா என்ஜாய் பண்ணு. ஜாலியா இரு ஐஸ்வர்யா. பாப்பா சென்னை வந்து போங்க. அப்பப்ப சென்னை வந்துருவா. அவ சென்னையில தான் இருக்க. Aishwarya, wishing you a very happy married life. I hope we will get to meet you soon in Chennai. You are one of the best colleagues in AMS and I hope to see you again soon. Married life Aishwarya. Happy married life, Aishwarya. AMS வந்து நீ இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது. Thank you so much for that. So special man. So எப்பவுமே you will be a special person in my life. So be happy and you deserve it. So Happy married life Aishwarya.
கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதாய் கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதாய் கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதாய் மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருள வழங்கினார் மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருள வழங்கினார் கல்யாணம் கல்யாணம் கணவுரு கல்யாணம் 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 கணவுரு கல்யாணம் கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம் கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருமண ஆராதனை ஆரம்பமாகிறது. ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிறவர்கள் பக்தி வினயத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற அன்பாய் நினைவுபடுத்துகின்றேன். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆதியிலே மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்காக உண்டு பண்ணி குடும்ப வாழ்க்கையின் தொடக்கத்தை ஆண்டவரே அமைத்து கொடுத்திருக்கின்றீர். உலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கோடிக்கணக்கான குடும்பங்களின் வரிசையிலே இன்றைக்கும் ஒரு புதிய குடும்பத்தை கர்த்தர் இணைப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிற அன்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். நீர் அழைத்து வந்திருக்கின்ற அருமையான மணமகன் ஐசக் ஷெர்வின் சித்தருக்காக, அருமையான மணமகள் ஐஸ்வர்யாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்நாளை முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீரே வந்து உம்முடைய கரத்தினால் இந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை பாடுவோம். திருமண ஆராதனை முறைமை புத்தகத்தில்
பிரியமானவர்களே, ஐசக் செர்வின் சித்தர், ஐஸ்வர்யா ஆகிய இவ்விருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் தம்முடைய பிரசனத்தால் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சாப உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையிலுக்குமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையார் கவனிக்கவும். ஐசக் ஷெர்வின் சித்தர், ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அது இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மணமக்களை தவிர சபையார் தயவு செய்து நீங்கள் அமரலாம். ஐசக் ஷெர்வின் சித்தர், ஐஸ்வர்யா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அது இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் பண்ண கடவோ. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் அது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உடைய திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உடைய பேரருளை இவர்களை பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோ. ஐசக் செர்வின் சித்தராய் எண்ணி தேவ நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஐஸ்வர்யாவை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பாயா? இருப்பேன். ஐஸ்வர்யா எண்ணி தேவ நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஐசக் செர்வின் சித்தரை உனக்கு கணவராக ஏற்றுக்கொண்டு இவர் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பாயா? இருப்பேன். மணமகனின் பெற்றோர், மணமகளின் பெற்றோர் ரெண்டு பேரும் முன்பதாக வாங்க.
ஐசக் ஷெர்வின் சித்தர் ஆகிய நான் ஐஸ்வர்யாக ஆகிய உன்னை இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் ஐஸ்வர்யாவாகிய நான் ஐசக் ஷெர்வின் சித்தர் ஆகிய உம்மை இன்று முதல் எனது கணவராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடும் இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். அனைவரும் முழங்காலில் நின்றவாறு புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற பாடலை பாடுவோம். ஜெப நிலையிலே பாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கலியத்தை அளிக்கும் ஐசக் ஷெர்வின் சித்தர் இதை அணிந்து கொள்ளும் ஐஸ்வர்யாவும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பிலே நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கலியத்தையும் மணமக்களையும் இவர்களுடைய சன்னிதானத்தில் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும்
எங்கள் திரித்துவ தேவனே என்ற பாடலை அனைவரும் எழுந்து இந்த திருமங்கலியத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென் ஜெபம் பண்ண கடவோம். மனுக்குலம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற அநாதி தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் ஈகிற கருணாகரனே, நித்திய ஜீவனுக்கு காரணராய கடவுளே, ஈசாக்கும் ரெபேக்காள் உண்மையாய் ஒருமித்து வாழ்ந்தது போல் உமது நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற உமது அடியராகிய இந்த கணவன் மனைவியும் இந்த திருமாங்கலியத்தை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் மணமகன் தரிப்பிக்க மணமகள் தரித்து கொண்டதினால் தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கையை உறுதியாய் கை கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூரண அன்பும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உமது கற்பனைகளின்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளோ. தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருப்பானாக. ஐசக் ஷெர்வின் சித்தரும் ஐஸ்வர்யாவும் தூய திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து கடவுளுடைய சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதி கடையாளமாக திருமாங்கலியத்தை தரித்து கை பிடித்து தெரியப்படுத்தினபடியினாலே இவர்கள் திருச்சபையின் ஒழுங்குபடியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவனாய பிதா, தேவனாய குமாரன், தேவனாய பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவர். நீங்கள் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக இம்மையிலே ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வாழும்படி கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர்.
நாம் எல்லாரும் எழுந்து நின்று பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னடுரைகள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே எமது அடியாளும் அடியாளும் ஆகியவர்களை ரட்சியோம். ஆண்டவரே எமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவர்களுக்கு சகாயத்தை அனுப்போம். இவர்களுக்கு பலத்தரணாயிரோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமது அடியாராகி இவர்களை ஆசீர்வதித்து இவர்களும் பரிசுத்த வசனத்தினால் கற்றுக்கொள்ளும் பிரயோஜனமான காரியங்கள் இவைகளோ அவைகளின்படி உண்மையாய் நடக்க நித்திய ஜீவ விதையை இவர்கள் இருதயத்திலே விதைத்தருளும். ஆண்டவரே, பரலோகத்து இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக தேவரி ஆசீர்வாதத்தது போல உமது அடியாராகிய ஐசக் ஷெர்வின் சித்தர் ஐஸ்வர்யாவும் உமது திருசுத்தத்திற்கு அடங்கி நடந்து எப்பொழுதும் தேவரீராலே சேதமின்றி காக்கப்பட்டு ஜீவனுள்ள அளவும் உம்மில் அன்புகளாய் நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உமது ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். பரமே பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, மனுக்குல விருத்தியாக தேவர்களுக்கு வரமாயிருக்கிறது. இவர்கள் புத்திரபாக்கியம் அடைந்து உமக்கு துதியும் கனமுண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளரவும் தேவ அன்பும் நீதியுள்ளவர்களாக ஒருமித்து வாழும் இவர்கள் இருவருக்கும் ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒன்றுமில்லாதிருக்கையில் சர்வ வல்லமையினால் அனைத்தையும் படைத்த தேவனே, படைத்தவர்களை ஒழுங்குபடுத்த என்பது உமது சாயலின்படியே படைக்கப்பட்ட மனிதனிலிருந்து பெண்ணை உருவாக்கி அவர்களை ஒன்றாக இணைத்து விவாகத்தினால் ஒருமைப்படுத்தி அவர்களை ஒரு காலம் பிரித்துவிடக்கூடாதென்று கற்பித்து அருளினீர். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கு உள்ள ஐக்கியத்தையும் ஞான விவாகத்தையும் காட்டத்தக்கதாய் விவாக நிலைமையை மேன்மையான இரகசியமாக நியமித்தீர். கிறிஸ்து தமது மனவாட்டியாகிய திருச்சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தமது சொந்த சரீரமாக அதை போஷித்து காப்பாற்றுகிறது போல இந்த கணவன் உமது வசனத்தின்படி தன் மனைவியில் அன்பு கூறவும் இந்த பெண்ணும் தன் கணவனிடத்தில் அன்பும் பட்சமும் உண்மையும் பணியும் உள்ளவளாயிருக்கவும் எப்பொழுது அமைதலும் அடக்கமும் சமாதானம் உள்ளவளாய் தேவ பக்தி உள்ள பெண்களை பின்பற்றவும் உமது அடியார் ஆகியவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தாவே, இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து இவர்களும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோம். ஆதியிலே நமது ஆதி தாய் தந்தையாகிய ஆதாம் ஏவாள் என்பவளை சிருஷ்டித்து விவாதத்தினால் இணைத்து பரிசுத்தமாக்கின சர்வவல்லமுள்ள தேவன், நீங்கள் சரீரத்திலும் ஆத்துமத்திலும் தமக்கு பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவகால பரியந்தம் பரிசுத்த அன்புளாய் ஒருமித்து வாழ தம்முடைய அருட்செல்வத்தை உங்கள் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே இன்றைக்கு ஒரு புதிய குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற திரு ஐசக் ஷர்வின் சித்தர் அவர்களையும் திருமதி ஐஸ்வர்யா ஐசக் அவர்களையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் நீங்கள் தொடங்கியிருக்கிற இந்த புதிய குடும்ப வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்தருளுவாராக. லேவியர் ஆகமத்தின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை உங்களோடு திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா நாளும் கண்ணோக்கமாயிருப்பாராக, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவாராக, உங்களோடு கூட அவர் தம்முடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவாராக என்று உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அருமையான மணமக்களுடைய பெற்றோர் அவர்களையும் இயேசு நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த திருமண ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற அருமையான மணமகனுடைய குடும்பத்தார், மணமகளுடைய குடும்பத்தார், திருச்சபையின் மக்கள், உறவுகள், சொந்தங்கள், தூரமான இடத்திலிருந்து பயணித்து வந்திருக்கின்றவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசி செய்வாராக. சிறப்பாக இந்த திருமண ஆராதனையிலே நம்மத்திலே நிறைய போதக பிதாக்கள் வந்து பங்கு பெற்று மணமக்களை ஆசீர்வதிப்பது
மணமக்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே நம்மத்தில் வந்திருக்கின்ற போதகர்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். நம்மவர் நம் நடுவிலே நம்மோடு கூட வாழுகின்ற அருள் திரு ஏகச்சல் பில்லி ஐயா அவர்களையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். அதே போல அருமையான அவருடைய அன்பு துணைவியார் அருள் திருமதி கஸ்தூரி பில்லி அம்மா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் காந்தி நகர் சேகரத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் திரு JPM வசந்தகுமார் ஐயா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல இந்த அழகான ஆலயத்தை நமக்கு கட்டி பிரதிஷ்டை செய்யும் காலத்திலே நம்மோடு கூட இருந்த அருள் திரு விஜய் சிங் ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய அண்டை சேகரத்திலே சிறப்பாய் பணி செய்து தற்போது கூடங்குளம் சேகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு பொன் ராபின் வீணா ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சேகரத்திலே பணியாற்றின தற்போது பேர்பில்லான்குளம் சேகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு ஆமோஸ் ஜபத்துரை அவர்களையும் அம்மா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல் நம்முடைய அண்டை சேகரம் கண்டிகை பேரி சேகரம் அதில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் திரு கியூபர்ட் சத்யநேசன் ஐயா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மணமக்களுக்கும் நமக்கும் ஆலோசனையாக கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கிழக்கு பரப்பாடி சேகர தலைவர் அருள் திரு அகஸ்டின் ஐயா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல் நம்முடைய சேகரத்திலே பணி செய்து தற்போது அச்சம்பட்டி சேகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு டேனியல் தனசன் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய கிராமத்தின் அருகிலே இருக்கின்ற சியோன் மலை சேகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு அந்தோணி ராஜ் அவர்களை ஐயா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் இத்தனை திரளான போதகர்கள் வழியாக அருமையான மணமக்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மணமக்கள் அமர்ந்திருக்கட்டும். மற்றெல்லாரும் நாம் எழுந்து நின்று இந்த ஆராதனை முறைமை புத்தகத்தில் இருக்கிற 10வது பக்கத்தில் உள்ள ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே என்ற பாடலை மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் வாழ்த்து பாடலாக பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கன்று உங்களுடைய நன்றி காணிக்கையை படைக்கும்படி Yes,
இந்த திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செழிப்பு அவசியம். அந்த செழிப்பை மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பெற்றுக்கொண்டது. ஐசக் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இன்றைக்கு ஆலயத்தில் பெற்றிருக்கிறார். ஆகவே ஐசக்குக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் வாழ்த்துக்கள். இதே மகிழ்ச்சியை செழிப்பை ஆண்டவர் உங்களுக்கு என்றைக்கும் தருவராக. இந்த சிறப்பான ஆராதனையிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அன்புக்குரிய தவமணி சாருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஆராதனையிலே மணமக்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு தந்த நான் பெரிதாய் மதிக்கிற கனம் சேகர தலைவர் பீட்டர் ஐயாவுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் சொன்னார், ஒரு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிது. இட் இஸ் வெரி ஈஸி டு கம்ப்ளீட் குரூப் 2 எக்ஸாம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்டை சிறப்பாக முடிப்பது எளிது. ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலிலே வெற்றிகரமாக முடிப்பது கூட எளிது. ஆனால் குடும்பத்தை கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு கடினமான காரியம் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி அல்ல. குடும்பம் என்பது மகிழ்ச்சியானது. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி பயங்காட்டி கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல. இன்னொருத்தர் சொன்னார், குடும்பம் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. கணவன் மனைவி ஜாலியாக கை கொத்துட்டு பார்க்கில் நடக்கிற மாதிரி. என்ன அது ஜுராசிக் பார்க் அப்படின்னாரு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகள் எல்லாம் ஒருவித பயத்தை மனதில் ஏற்படுத்துவது இயல்பு. ஆனால் ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஐயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் நான் நினைவுபடுத்திவிட்டு செய்திக்கு செல்கிறேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை தடப்படுத்துவேன். இந்த வசனத்தை நீங்கள் என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானா? இன்றைக்கு ஒரு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறேன். முதலாவது, ஒரு திருமண வாழ்க்கை சக்சஸாக, ஹாப்பியா, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிழ்ச்சியும் செழிப்பும் எப்போ இருக்கணும்? மகிழ்ச்சி இருந்தால் தான் செழிப்பு வரும். செழிப்பு வந்தால் மகிழ்ச்சி வந்துடும். ஐசக்கும் ஐஸ்வர்யமும் எப்பவும் அப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. கிறிஸ்து இல்லைனால் சபை இல்லை. கணவன் இல்லை என்றால் மனைவி இல்லை, மனைவி இல்லை என்றால் கணவன் இல்லை. ஏனென்றால் ஆங்கில லெட்டர்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஷீக்களையும் ஒரு கீ இருப்பான், ஒவ்வொரு உமனுக்குள்ளேயும் ஒரு மேன் இருப்பான், ஒவ்வொரு ஃபீமேலுக்குள்ளும் ஒரு மேல் இருப்பான், ஒவ்வொரு மேடமுக்குள்ளேயும் ஒரு ஆடாம் இருப்பான். இது கற்றுக் கொடுப்பது என்ன? கணவனின்றி மனைவி இல்லை, மனைவியின்றி கணவன் இல்லை. நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படி அல்ல. நாம் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு சர்ச்சுக்கு போகிறோமா, கணவன் மனைவி சந்தோஷமாக சர்ச்சுக்கு சேர்ந்தே போக வேண்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, சேர்ந்தே செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும், இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களா? கணவனும் மனைவியும் எப்பொழுதும் ஒன்றாயிருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், மனைவிகளை உங்கள் புருஷருக்கு மீது அன்பு கூறுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நன்மைக்கே. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கே செய்கிறார். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி, எனக்கு இது ஆண்டவர் கொடுத்த கணவர். என் வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வேன். நல்ல சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அலோவ் பண்ணவே கூடாது. கணவன் மனைவி எப்பவுமே திங்க் பாசிட்டிவ், எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். சில நேரம் குறைவுகள் வரும், சில நேரம் நமக்கு மனஸ்தாபங்கள் வரும், வராமலாம் இருக்காது. அந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் நன்றாக இருக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 1.5-2 வருஷம், திருநெல்வேலி டவுனுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, நீங்கள் கூட போயிருக்கலாம். அங்கே ரத வீதின்னு ஒரு வீதி இருக்கு, நிறைய கடைகள் இருக்கும், ஜுவல்லரி இருக்கும். அப்போது அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு நாள் என்னுடைய நண்பனை நான் இதுவாக சந்தித்தேன், என்னோட கல்லூரியில் படித்த நண்பன். அவரும் அவர் மனைவியும் வந்திருந்தாங்க, 2 பேரும் நல்லா தெரியும். நான் மட்டும்தான் பேருனேன். அப்போது ரொம்ப நாள் பேசின உடனே நம்ம வாங்க அப்படி போய் எங்கேயா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி, காசி விலாசம் ஒரு ப்ரோடாஸ்டல் இருக்குது, போத்தீஸ்க்கு அடுத்தல இருக்குது, அதனால் கொஞ்சம் தூரம் நடந்தே போகலாம், பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். நடக்கும்போது தான் கவனித்தேன், என்னுடைய நண்பர் மனைவியுடைய கையை நன்றாக பிடித்திருந்தார். கையை விடவே இல்லை. இந்த கல்யாணத்தோட மாப்பிள்ளைக்கு கை பிடிச்சி கொடுக்கும்போது பிடிச்சிருப்பாங்கல்ல,
அதை மாதிரி பிடித்து கொண்டு நடந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்தோம், 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு கையை விடவே இல்லை. நான் பக்கத்தில் போய் கேட்டேன், என்ன விஷயம், இப்படி கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆனாலும் நல்ல ஒரு யங் கப்பலாக ஜாலியாக நல்லா இருக்கீல, ஆச்சரியமாக இருக்கு, கையை விடாமல் பிடிச்சிருக்கிய அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, இது ஒரு சீக்ரெட் அப்படின்னாரு. என்ன ரகசியம்னு கேட்டேன். இந்த ரகசியம் பெரிது அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. நம்ம சாப்பிட போகும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரு வழியாக காசி விலாஸ் போயாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே கேட்டேன், மனைவி வாஷ் பண்ண போயிடுவாங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னாரு. அவங்க போனதுக்கப்புறம் கேட்டேன். அவர் சொன்னாப்புல, மாப்பிள்ளை மாச கடைசி கையை விட்டா கடைக்கில பெறப்படாது அப்படின்னார். எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது. நான் இப்போ யோசித்த, இவர் கைகள் ஒப்பனர். சகோதரிகிட்ட கேட்கலாமன்னு, தங்கச்சி ஃப்ரெண்டு நீ அப்படி கைகோத்தே வந்துக்கிட்டு இருந்தீங்களே, எப்படி, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. அந்த பெண் அழகாக, அந்த சகோதரி அழகாக சொன்னான், மாச கடைசி நான் கடைக்கு போயிடக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் கையை பிடிச்சிருந்தாரு. ஆனால் அவர் என் கையை பிடிச்சாலே போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம். அதை விட பெருசு உலகத்தில் என்ன இருக்கு? எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவியும் நன்றாய் இருக்க வேண்டும். சரிதானா? முதல்ல என்னது சொல்லுங்க? ஐசக்கும் ஐஸ்வர்யாவும் சொல்லுங்க. கணவன் மனைவியும் ஒன்றாய் இருக்க வேண்டும். உங்க பேர்லே இருக்கு, ஐசக்கும் ஐஸ்வர்யமும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். ஐசக் என்றால் மகிழ்கிறவன், சிரிக்கிறவன் அர்த்தம். சரிதானா? ஒன்றாய் இருக்க வேண்டும். 2வது நன்றாய் இருக்க வேண்டும். 3வது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க 27ஆம் வசனத்துல, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். 3வது சான்றாய் இருக்க வேண்டும். பரவாயில்ல, புருஷன் முண்டாட்டினா இப்படிதான் இருக்கும், இவங்கள மாதிரிதான் இருக்கும், பரவாயில்ல, எவ்வளவு அழகா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒருத்தர் ஒருத்தர் உபதேசித்து பேசி சிரிச்சு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. கல்யாண ஆராதனையில அந்த ரிசப்ஷன்ல பேசி சிரிக்கிற மகிழ்ச்சி என்னைக்கு இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. அது அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. சான்றாய் இருக்க வேண்டும். 10 வருஷம் கழிச்சு பிள்ளை குட்டியை பெற்றுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இதே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் சான்று. சான்றாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் பயங்காட்டுறது போல அது ஒரு கடினமான வாழ்க்கையாக இருந்தால் அதை மகிழ்ச்சியாக வெற்றிகரமாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் இருவரும் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் நன்றாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் சான்றாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய ரியாலிட்டி ஷோ பார்க்குறோம். ஒரு ஷோ வச்சிருந்தாங்க, 25 ஆண்டு ஆன கணவன் மனைவியை திருமணம் முடிந்து 25 இயர்ஸ் யாரா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில காலையில நிறைய செஷன் வச்சு பேசினாங்க, நல்ல உணவு கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் என்று சொன்னார்கள். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு விளையாட்டு நடத்துவார்கள். ஒரு பேப்பர்ல கொஸ்டின் அடிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் 2 பேர்ட்ட ஒரே கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ அதில் பதில் இருக்கும், உங்கள் கணவருக்கு பிடித்த கலர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை டிக் பண்ணணும். 2 பேர் யார் சரியா கணவன் மனைவியும் ஒரே பதிலை சொல்லியிருக்காங்களோ அவங்க மேட் ஃபார் ஈச் அதர், அவங்க சிறந்த கப்பல் சொல்லி அவார்டு கொடுப்பாங்க எல்லா நிகழ்ச்சிகளிலும். அதே போன்ற இந்த நிகழ்ச்சி. அப்போ ஒரு கணவர் சொன்னாரு, நமக்கு இந்த விளையாட்டில் அதுக்கு நிறைய வேலை கிடக்கு, நம்ம போவோம் அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, வந்த இடத்துல நிம்மதியாக இருக்க விடுதீங்களா, இங்கேயாவது இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போவோம். நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைய கப்பிள்ஸ் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு தம்பதியினர் மாத்திரம் 1 மார்க் கூட வாங்கலை. கேட்ட அனைத்து கேள்விகளுக்கு யாருக்கு மரம் இருக்கு, இந்த அம்மா வடக்கன்னா அவர் தக்கன்னு எழுதியிருக்காரு, மாறி மாறி பதில் இருக்கிறது. கடைசியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர், இப்பொழுது போட்டியின் வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவர் அறிவிச்சாரு, மதிப்பெண்களே எடுக்காத அந்த தம்பதிகளை தான் அறிவிச்சார். எல்லாருக்கும் ஆச்சரியம். நாங்க நல்ல மார்க் எடுத்திருக்கோமே, கரெக்டா சொல்லியிருக்கோமே, நாங்க தானே பொருத்தமான ஜோடி அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, ஒரே கருத்தை வச்சுட்டு ஒரு வீட்டில் வாழ்றது ரொம்ப எளிது, வேற வேற கருத்தை வச்சுட்டு 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா இவர்களை போல சிறந்த தம்பதி உலகத்துல கிடையாதுன்னார். ஆகவே கருத்துக்கள் எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் உயர்வுகள் வந்தாலும் எப்பொழுதும் ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள், சான்றாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ். ஜெபம் பண்ண கடவும். சர்வ வல்லவரை, நித்திய பிதாவை, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரை, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான ஐசக் ஷெர்வின் சித்தர் ஐஸ்வர்யாவையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து
ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதனுக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை செய்ய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மைமைப்படுத்துகின்றோம். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்றபடி அருமையான பிள்ளைகளை இந்த மாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே கணவனும் மனைவியாக இணைத்திருக்கிறீர். பேரோடு போலோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு இவர்கள் தலைமுறையாக வாழ்ந்து சுயித்திருக்க ஆண்டவர் துணை புரிவீராக. எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். இவள் ஒன்றாய் வாழவும் நன்றாய் வாழவும் சாட்சியாய் வாழவும் அனுகிரகம் செய்யும். குறிப்பாக பரமத்தகப்பனே, இன்று தொடர்ந்து இந்த மாலை நடைபெற இருக்கின்ற மணமகள் இல்லத்தின் வரவேற்பு நிகழ்ச்சிகள், விருந்துபசாரங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீ நடத்தி தாரும். குறிப்பாக இந்த இரண்டு குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இசைந்து இணைந்து வாழ்கிற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடும். பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணும். போக்கு வரவுகளிலே பாதுகாவலை தாரும். ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு ஒரு லட்சிய கிறிஸ்தவ குடும்பத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கிற பாக்கியத்தை தாரும். இரண்டு குடும்பங்கள் இசைந்து வாழட்டும். எல்லா வருங்கா நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டும். இந்த 6 ஆண்டில் பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் அனைவரையும் பெயர் பெயராக சந்தியும் ஆசீர்வதியும். கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமல் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். பின்பவனி கீதம் ஆனல்ல சோபனம் அன்பாக இயேசுவோம் என்ற பின்பவனி கீதம் Oh
இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். Heavenly Father, bless the Lord, make their joy to overflow. Arise, O God, and shine, O Lord, lead them in unending joy. Oh, your rays of heaven shine upon us. Messiah Christ, our holy groom, great high priest, our heavenly King, bless them, O Lord. Savior, you are welcome here. Jesus, oh, our royal King, may the fragrance of your love, may your fragrance spread around, overshadow them, oh, our most high God. Shelter them under your wings, lead them in your heavenly ways. Jesus Christ, our King. May your presence be with them now and forevermore. May their eyes follow your ways. Oh, let them flourish in might. Jesus, make their lives your heavenly. Fill their hearts with joy and love. Shower your power in their heart to abide in you, oh Lord. Stand in their midst, O Lord our God. Bind them together in your love, leaning on you with tender love. May them live in this world, triumph their hearts and reign their lives, O God. Jesus Christ, our King of Kings, made your lives to testify as children of the heavenly King. Oh, the passion in their flow for the marriage of the Lamb. Jesus Christ, the heavenly groom, fill their hearts with your love. Grant your bride the robe of holiness. Grant her, Lord, your happiness as you come with your holy troop. May your bride rejoice with you. Shower your blessings of heaven and earth, blessings of abundance by your grace. May your kindness
நின்று பாட சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகை தூவியாட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றியே நின்று பாட சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகை தூவியாட எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருப என்னை வாழ வைத்ததே உங்க கிருப